தஞ்சையில் நடந்த விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் நீர்வளத்துறை அதிகாரிகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் கல்லணை கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டு 1 மாதம் ஆகியும் இதுவரை கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் வரவில்லை என்றும், கொள்ளிடத்தில் தண்ணீர் வீணாக கடலில் கலக்கிறது எனவும் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டது. அப்போது நீர்வளத்துறை அதிகாரிகளை விவசாயிகள் தரக்குறைவாக பேசியதால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து விவசாயிகளை ஆட்சியர் கண்டித்து சமாதானம் செய்தார். நாங்கள் எல்லாம் விவசாயிகளும் இன்னைக்கு ஆட்சியரை முற்றுகையிட்டு எங்கள் கடமடை பகுதி வரலையும் நாங்கள் குறுகிய கால நெல் தான் இப்போ போடுறோம். இப்போ நாற்று விடுறதுக்கே தண்ணி பத்தலை, எந்த வாய்க்காலையும் முழு கொள்ளளவு எடுக்கலை. அதனால தண்ணி முறையாக வந்து சேரணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சென்ற ஆண்டு நாங்கள் இன்சூரன்ஸ் மேட்டூர் மூடின பிற்பாடும் எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கல. நான் இதை கோரிக்கையை பல முறை வச்சுருக்கோம். 8வது மாதமே எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைத்திருக்கணும். மாவட்ட நிர்வாகமும் வேளாண்மை துறையும் சரியான நடவடிக்கை எடுக்காததுனால எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கல. உடனே தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து இன்சூரன்ஸையும் பாசனத்துக்கு தண்ணி விடணும்னு கேட்டுக்கிறோம்.